ஏங்க ஸ்லிப் ஆயிடுச்சு. கண்ண முடியல நான் வித்த காட்டுறேன். என்னங்க புழினோன்னு இந்த மொழி முடிக்கிற. இதுதான் குமரிமுத்து யோகாவோ? என்ன ஆச்சு? இல்ல உதறேன். உதறல் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு மாமா. ஐயோ லட்டு தவம் கலைஞ்சிட போகுது. என்னாச்சுங்க? பாப்பா பாலத்துக்கு போட்டா அதான். பாப்பா கூட்டிட்டு நீங்க கீழே போங்க. ஏன் எதுக்கு என்ன கீழே போக சொல்ற? போங்கன்னு சொல்றேன்ல. ஏய் டிவி பார்த்துட்டு இருந்தோம் மேல வர சொல்லிட்டு இப்ப கீழே போக சொல்ற? ஹெல்ப் பண்ண வேணாமா? ஐயா சாமி, நீங்க கீழே போறதே பெரிய ஹெல்ப் தான், போங்க. இங்க வரு, நாங்க எதை பார்த்து மயங்குற ஆள் கிடையாது, அது உனக்கே தெரியும். வா பாப்பா நம்ம டிவியில போய் யோகா பார்ப்போம். இந்தாடா பால், கீழே போய் விளையாடுவோம் வா. கோலங்கத்தில் வந்து யோகா பண்றாங்க. யோகா தானே? என்னங்க? ஆபத்துல இருந்து உன் ஃபோன் அடிச்சுட்டே இருக்க, யாருன்னு பாரு. ஹலோ ஹலோ, யாருங்க? ஃபோனில் வாய்ஸை வச்சு கண்டுபிடிச்சிருவீங்கன்னு நினச்சேன். எல்லாம் வேண்டியப்பட்டவங்க தான். சாப்பிட்டீங்களா? என்னைய சாப்பிட்டீங்களான்னு கேட்க நீ யாரு? எதுக்கு அடிக்கடி எனக்கு ஃபோன் பண்ற? இருங்க மேடம், உங்களுக்கு 500 rupees டாப் அப் பண்ணியிருக்கேன், வந்துருச்சான்னு செக் பண்ணிக்கிங்க. நீ யாரா எனக்கு ரீசார்ஜ் பண்றதுக்கு? எப்பயாவது ஞாபகம் வந்து ஒரு ஃபோன் கால் பண்ணிட மாட்டீங்களாங்கிற நம்பிக்கையில் தான் பண்ணேன். நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க. இன்னைக்கு சண்டே, உங்கள் ஹஸ்பண்ட் வீட்டில் இருப்பார். ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம். டேய் அதெல்லாம் நீ எதுக்கு சொல்ற? ஜாலி இல்லை. சீ, ஃபோனை விட. இல்லை மேடம். பொறுக்கி ராஸ்கல். அன்னைக்கு பிரியப்பட்ட கையை காட்டினாலும் ஒரு இடம். ஆமாப்பா, அத அப்பா பேசி முடிச்சிட்டேன்டா. ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. ஏதோ இல்லைன்னு சொல்லி அதெல்லாம் தூள் ஆக்கிட்டேன்டா. வர்ற வெள்ளிக்கிழமை ரிஜிஸ்ட்ரேஷன்டா. என்னப்பா வெள்ளிக்கிழமையா? வர்ற வெள்ளிக்கிழமை. அப்பா ஒரே டிஸ்டர்பன்ஸா இருக்குப்பா. சரி, நீ அப்புறம் ஃப்ரீ ஆயிட்டு என்ன கூப்பிடு. ஓகேப்பா. சாந்தி அக்கா, வந்துட்டோமா. இங்க என்ன ஒரே சத்தமா இருக்கு? ஏன் கத்துறாங்க? அம்மா பசங்களுக்கு டியூஷன் சொல்லி தராங்கம்மா. இது குடியிருக்கிற அபார்ட்மெண்ட் தானே? அவங்க சம்பாதிக்கிறதுக்கு எதுக்கு எல்லாரையும் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காங்க? போய் சொல்லுங்க. அம்மா அவங்க காசுக்கு சொல்லி கொடுக்கலமா, இலவசமாதாம்மா சொல்லி கொடுக்குறாங்க. என் புள்ள கூட அங்கதாம்மா படிக்குது. வெரி குட். நாளைக்கு டைம்க்கு வந்துடணும், ஓகேயா? எல்லாரும் படியில பார்த்து இறங்குங்க. ஓகே ஸ்டூடண்ட்ஸ், இந்த வாரம் நான் வைக்க போற டெஸ்ட்ல யார் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கறாங்களோ அவங்களுக்கு ஒரு gift. என்ன gift மிஸ்? அது சஸ்பென்ஸ். பை மிஸ். பசங்க தானம்மா, நீங்க வர வேண்டியதானே? வாங்க. இதோ போறாங்களே இந்த அம்மா, சி பிளாக்ல இருந்து வராங்க. மருமக சோறே போடுறதில்ல. வெண்ணிலாமா தாம்மா ஆதரவு. ரொம்ப இம்பார்ட்டன்ட் மீட்டிங் சார் எனக்கு. விக்னேஷ், கண்டிப்பா வந்துறேன் சார். 5 minutes ஒர்க் சார். அது எவ்வளவு நேரம் தான் கூப்பிடுறது? இறங்கும் போதே கால்ல ஹெட்போன் எடுத்து மாட்டிக்குவியா? இப்போ என்ன வேணும்? எனக்கு சிட்டி சென்டர் போய் ஒரு மேக் லிப்ஸ்டிக் வாங்கிட்டு வரேன். சான்சலர் ரசி பக்கத்துல வர கடையிலையா? எனக்கு அதுதான் வேணும், அங்கதான் வேணும். முடியுமா முடியாதா? முடியாது. டேய் விக்னேஷ், லூசாடா நீ? நான் ஒருத்தி இங்க கத்திட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு போற. இப்ப போ. ஏய் என்ன நினைச்சிட்டு இருக்க? எல்லாரும் பார்க்கறோம்ல. பாக்கட்டும், எல்லாரும் பாக்கட்டும், எனக்கு என்ன? நான் கேட்ட லிப்ஸ்டிக் வாங்கிட்டு வருவியா மாட்டியா? முடியாது. முடியாதுன்னா போ. ஈவினிங் வரும்போது வீடு பூட்டி இருக்கும். நோ ப்ராப்ளம், என்கிட்ட தான் ஒரு கீ இருக்கு. நீ இருப்ப, வீடு இருக்கும், ஆனா நான் இருக்க மாட்டேன். ஏன்? நான் எங்க அப்பா வீட்டுக்கு போயிருவேன். மாமா ஒளிய எழுக்கற. இப்போ என்ன வேணும்? லிப்ஸ்டிக். எத்தனை வேணும்? only one. முடியாது. ஒரு டசன் வாங்கிட்டு வரேன். ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ, வாட் இஸ் தி ப்ராப்ளம்? நீங்க கேட்டது தான் ப்ராப்ளம். நோ ப்ராப்ளம், ஃபீல் கம்ஃபர்டபிள். ஹலோ மிஸ்டர் பத்மநாபன்,
வாட் இஸ் த ப்ராப்ளம் தேர்? கிச்சு பிடிக்காதுங்கிறோம்ல. எங்களுக்கு பிடிக்கும்ன்றோம்ல. இதெல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்கோங்க. என்ன பக்கத்து வீட்டில் போய் வச்சுக்க முடியா? மறந்துருந்தேன், ஞாபகப்படுத்திட்டீங்க. என்ன? இந்த பக்கத்து வீட்டு பொண்ணு காலையில நம்ம அபார்ட்மெண்ட்ல போட்ட ஆட்டோ இருக்கே, அப்பப்பா. என்ன ரோட்லயே யோகா டெமோ பண்ணி காட்டிட்டாளா? அது இல்லைங்க, தான் ஒரு பொண்ணுன்றதை மறந்துட்டு எல்லாருக்கும் முன்னாடி புருஷனை பேசின பேச்சு இருக்கே, எனக்கு அவளை பார்க்கவே பிடிக்கலங்க. ஏய், அவ சிட்டிலே பிறந்து வளர்ந்த பொண்ணு, அப்படி இப்படி தான் இருப்பா, விடு. அப்ப என்ன எங்களை பட்டிக்காடுன்றீங்களா? ஒரா மாதிரி விடிஞ்சா வெளில போய் அடைஞ்சா கூடு வந்து சேர இந்த அபார்ட்மெண்ட் வாழ்க்கையில பிடிக்குதோ பிடிக்கலையோ அக்கம் பக்கத்துல பேசணும், பழகணும், அதுதான் நல்லது. ஏங்க, எனக்கு என்னமோ பழக தெரியாதுன்னு அட்வைஸ் பண்றீங்களா? போதும், அவளுக்கு நீங்க கொடுத்த சர்டிபிகேட். அப்ப நீ கசகசா? கசகசாவும் கிடையாது, சீரகமும் கிடையாது. தேன்மொழி தெரியுமா உனக்கு? தெரியுமே, கார்த்தி வைஃப் தானே? இந்த ஃப்ளாட்ல எல்லாருக்கும் அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்ல விஷயம் தானே? அவளை என் ஃப்ரெண்ட் ஆக்கிக்கலாம்னு நினைக்கிறேன். இதுவும் நல்ல விஷயம் தானே? நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த விஷயத்த நம்ம ஏன் படுத்துக்கிட்டே பேசக்கூடாது? அதுக்கு சான்ஸே இல்லைன்னு நினைக்கிறேன். Why? Why? Because of my beautician advice, இந்த மாச கோட்டா போன வாரமே முடிஞ்சிருச்சு. எனக்கு வீட் பிரச்சனை அமைதியா இருந்தா திரும்ப திரும்ப ஃபோன் பண்ணி தொந்தரவு பண்ணுவியா? உன்ன போலீஸ்ல புடிச்சு கொடுத்தா தான்டா அறிவு வரும். ஒரு குடும்ப பொண்ணு விரட்டி விரட்டி இப்படி தொந்தரவு பண்ற, என்கிட்ட செருப்படி வாங்காம உனக்கு புத்தி வராது. ஹாய். சீ, வாய மூடு. என்னாச்சு? என் புருஷன்ட்ட சொன்னேன்னு வச்சுக்கோ, உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாரு. வாங்க மேடம், நல்லா இருக்கீங்களா? இத்தனை நாள் சொல்லாதவங்க இனிமேலா சொல்ல போறீங்க? எனக்கு உங்ககிட்ட பிடிச்ச விஷயமே அதான். உன்னெல்லாம் அடிக்க என் புருஷன் எதுக்குடா? நானே போதும். தைரியமான ஆம்பளை இருந்தா நேர்ல வாடா. ஹலோ ஹலோ, நான் உங்க பக்கத்துல இருந்தா பேசிட்டு இருக்கேன். போட்ட கலர் போடவே இன்னொன்னு சொல்லட்டுமா? சொல்லட்டுமா? எதுக்கு அடிக்கடி எனக்கு ஃபோன் பண்ற? ஏன் மேடம் இவ்வளோ ஸ்வீட்டாக ஒரு பேரை வச்சுட்டு ரொம்ப சீ, நான் என்ன கூல் அவனு கொடுக்கட்டா? அடிச்சி ஃபோனை வை. ஃபோனை விட பொறுக்கி. ஜாய் ராஸ்கல், பொறுக்கி ஸ்கவுண்டர், பொண்ணு உன் கடைக்கு ரீச் அவுட் பண்ணா நம்பர் தெரிஞ்சுக்கிட்டு இப்படி தான் டார்ச்சர் பண்றியா? வாடா வா. பொண்ணுங்கலாம் உனக்கு அவ்வளவு சீப்பா? நல்லா சும்மா போலீஸ்ல பிடிச்சு கொடுக்கணும்டா. இந்த வீட்ல வெளியில விடாம டார்ச்சர் பண்ணது இவன் தான். செருப்பால நாள் போடு போடு. அப்பதான் அறிவு வரும். வெக்கமா இல்ல? மேடம் ப்ளீஸ் மேடம், சாரி. நீங்க போங்க மேடம், இவனை நாங்க பாத்துக்கிறோம். இதே மாதிரி தான் என் பொண்ணு ஒருத்தர் டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கான். அடிங்க சார் அவனை. நல்ல போலீஸ் சார் அறிவு வர மாதிரி. பண்ணுவோம் அப்படியே. ஹாய் குட்டி, வாங்க வாங்க. சுச்சுச்சோ, அழக்கூடாது. போலாமா? நோ, என் பேர் இளவரசி. இனி நீ அப்படிதான் கூப்பிடணும். ஏன்னா நாம ஃப்ரெண்ட்ஸ். இன்னிலிருந்து வெண்ணிலா குட்டியும் என் ஃப்ரெண்டு தான். ஓகே? மனுஷனுக்கு நாக்கு எதுக்கு படைச்சிருக்கான் சொல்லுங்க? நீங்களே சொல்லுங்க. சுவையை சுவைக்க மட்டும் இல்லைங்கய்யா, அதுல இருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் காப்பாற்றணும். அவன் தான் மனுஷன். இப்போ உங்ககிட்ட பணம் வாங்கியிருக்கேன், இதை கொண்டு போய் பிஸ்னஸில் போட போறேன். அதுக்கப்புறம் பாருங்க, உங்களுக்கே வட்டி கொடுப்பேன். நீங்க நல்லா இருந்தா நமக்கு சந்தோஷம். ஆனா நமக்கு மாசம் ஆனா வட்டியை கொடுத்துடணும். என்னங்கய்யா நீங்க எப்ப பார்த்தாலும் வட்டியை பத்தியே பேசிக்கிறீங்க. எப்படி ரிட்டர்ன் பண்றேன் மட்டும் பாருங்க. ஏன்னா நான் பண்ண போற பிசினஸ் அப்படி. அது சரி, நல்லா பண்ணி நல்லா நமக்கு வட்டியை கொடுங்க. ஏல ஒய்யவன் தான், நரம்பு இல்லாத நாக்க பத்தி 4 பக்கம் வசனம் பேசுன. அன்னைக்கே சொன்னேன்ல, மாசம் ஆனா வட்டி கொடுக்கணும், 3 மாசம் ஆனா வட்டிக்கு வட்டி போடுவேன், 6 மாசம் ஆனா அடமானம் வச்ச வீட்டை எழுதி வாங்குவேன்னு சொன்னேன்ல. கொஞ்சம் வயமா திரும்பி தந்துறையா, பொட்டப்பளைய வச்சிருக்கையா. சொல்லுடி, மனசு வைங்கயா. என்னடா இளவரசி? அப்பா, இன்னைக்கு மத்தியானம் சாப்பிட என் வீட்டுக்கு வந்துருங்கப்பா. 4 போடுங்கடா. ஆமாப்பா, நான் சமைக்க போறேன். உனக்கு எதுக்குடா இந்த வெட்டி வேலையெல்லாம்? நீங்க எதுவும் சொல்லாதீங்கப்பா. நீங்க வர்றீங்க, சாப்பிடுறீங்க. கையெழுத்து போடுறேன், அடிக்காதீங்கயா. பத்திரத்துல எல்லாம் கையெழுத்து வாங்க. போறேன்னு சொல்லிட்டாயா? போறேன். செல்லம், அப்பாவுக்கு பிசினஸ்ல எப்ப நல்லது நடந்தாலும் கரெக்டா உன் போன் வந்துருதுடா. என்னங்க இது, கோயம்பேட்டுக்குள்ள உட்காந்து காய் நறுக்கிட்டு இருக்கீங்க? இப்ப புரியுது, காய்வெட்டிக்காரையே கருவேப்பிலை கூட இல்லைன்னு சொல்லிட்டு போனாங்க. நீங்க தான் சொன்னீங்கல்ல, போர் அடிக்கும் போது சமைக்கணும், வீட்டு வேலை செய்யணும். அதான் என்னங்க நீங்க? கட்டுங்க. என்ன கூப்பிட்டுருக்கலாம்ல?
என்னங்க இது சாப்பிடுற தட்டுல எல்லாம் முழுசு முழுசா இருக்கு. ஃப்ரை பண்ணணும்ல, அதான் வெட்டி வச்சிருக்கேன். இந்த மாதிரி இருந்தா ஃப்ரை பண்ணிட்டு தான் சாப்பிடணும். இன்னைக்கு நான் சமைக்கிறேன், நீங்க வேடிக்கை பாருங்க. சரி இளவரசி, வெண்ணில பாப்பா எந்திரிச்சிட்டு வா, நான் அப்புறம் வரேன். தேனு, அப்பா வரும்போது சாப்பிட நீயும் வரணும். கண்டிப்பா வரேன். மாப்பிள மாமா வாங்க மாமா. என்ன மாப்பிள சாப்பிட்டீங்களா? நீங்க வராம எப்படி மாமா? அப்பா என்னம்மா? வாங்கப்பா உட்காருங்க. அசத்துற. என்னடா இது கையில இவ்வளவு பெரிய கட்டு? சமைக்கும் போதுப்பா. என்னையா நீங்க தான் பண்ண சொன்னீங்களா? மாமா நான் ஒன்றும் சொல்ல மாமா. இதுக்கு தாண்டா இந்த கன்றாவி எல்லாம் வேணாம்ங்கிறது. நான் கூட ஹோட்டலில் வாங்கிட்டு வரேன்னு சொன்னேன் மாமா. நீங்க சும்மா இருங்க, எங்க அப்பா சாப்பிடட்டும். பாத்தீங்களாடா என் மக ஒரே ஆளா கல்யாண வீட்டுக்கு சமைச்ச மாதிரி பண்ணியிருக்கிறத. ம் ஆஹா ரசம் அசத்திட்டமா. மாமா அது தண்ணி மாமா. இருக்கட்டும்யா, என் மக சுடுதண்ணி வச்சா கூட சுவையா தான் இருக்கும். சின்னமா பொரிச்சாப்பளம் கூட மறுமருன்னு இருக்குது ஐயா. ஆமா போய் டாக்டர் பார்த்துட்டு வந்துருவோம். சின்ன காயம் என்னம்மா? தானே, எதுக்குப்பா? சபா. இளவரசி சீக்கிரம் சாப்பிட்டு கிளம்புமா. எதுக்குப்பா? இப்படி அமிர்தமா சமைச்சவன் கைக்கு 5 பவுன்ல வளையல் எடுத்துட்டு வந்துருவான். வா தேனு, வா. நீங்க வளையல் வாங்கி போடணும்னா இவங்க கைக்கு தான் போடணும். இவங்க தான் இதெல்லாம் சமைச்சது. யாருமா அவங்க? தேன்மொழி என்னோட ஃப்ரெண்ட், பக்கத்து வீடுப்பா. அப்படியாடா, ரொம்ப நல்லா இருந்ததுமா. நீ என் மக மாதிரி தான். சாப்பிட்டு போ. இளவரசி அந்த பழத்தை உன் ஃப்ரெண்டுக்கு எடுத்து கொடுமா. சரிங்க. மாப்பிள